வாழ்த்துகிறேன். திருசபை மக்களையும் வாழ்த்துகின்றேன். நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அழைப்பு கொடுத்த அருமையான தம்பி அவர்களுக்கும் மற்ற உடன் ஊழியர்கள் மற்ற அன்பான தேவசபை விசுவாசிகளுக்கும் வாழ்த்துதலை கொண்டு வருகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசந்த பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் ஒரு சபைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்ன வசனம் எனக்கு தெரில, அங்கே எழுதியிருக்கு. அல்லேலூயா. இந்த வசனத்தின் பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பல எல்லைகளை உருவாக்கி பல கிளை சபைகளை ஆண்டவர் உருவாக்கி உங்களை நிச்சயம் வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ச்சி யார் கையில் இருக்கு? வளர்ச்சி யார் கையில் இருக்கு? பேச மாட்டேன்றீங்க. பேசக்கூடாதுன்னு வந்துருக்கிறீங்களா? பேசவே கூடாதுன்னு வந்துருக்கிறீங்களா? எப்படி? அல்லேலூயா. வளர்ச்சி யார்கிட்ட இருக்கு? என் கையில் இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, எங்களுக்கு நேரம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. 9 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லுங்கள். இப்போ 8:30 போச்சு. அல்லேலூயா. ஒரு பாட்டு மட்டும் பாடலான்னு நினைக்கிறேன். பாடலாமா? அதான் அந்த பாட்டு வேதத்தை குறித்ததான ஒரு பாட்டு. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை உனக்கில்லை அறிந்திடு. அல்லேலூயா. இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, கேட்கலாமா? உங்கள் பாஸ்டர் கொடுத்து தான் ஒரு கேள்வி. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? பாஸ்டர் கையை ஆட்டக்கூடாது. அவரும் பார்க்கணும், என்னையே பார்க்கணும். பாஸ்டர் குறித்து ஒரு கேள்வி. உங்கள் பாஸ்டர் வேதத்தை எத்தனை முறை படிச்சிருக்கிறார்? தெரிஞ்சு மட்டும் கை தூக்காடு. நாற்பத்தி 43 கை தூக்காட்டுங்க. 44 நான் கேள்விப்பட்டேன். 45 முறை படித்து இருக்கிறார். 46 அப்போ தப்பு. அல்லேலூயா. அப்போ நானே தப்பு சொன்னேன். நான் இந்த லைவ்ல பார்த்தேன். வேதத்தை 45 முறை படித்திருக்கிறேன்னு சொல்லி எனக்கு சொன்னார். இப்போது இன்னொரு முறை படித்தார், அவனுக்கு தெரில. 46 முறை படிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேதத்தை நான் கேட்ட பிரகாரம் எத்தனை முறை படிச்சிருக்கிறாரு? 45 முறை. இப்போ 46 முறை படிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை முறை படிச்சிருக்கிறீங்க? சொல்லவே கூட. அல்லேலூயா. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை உனக்கில்லை அறிந்திடு. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை உனக்கில்லை அறிந்திடு. முழங்கால் படியிட்டு ஜெபித்திடு, முற்றிலும் ஜெயம் வரும் நம்பிடு. முழங்கால் படியிட்டு ஜெபித்திடு, முற்றிலும் ஜெயம் வரும் நம்பிடு. இந்த வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை உனக்கில்லை அறிந்திடு.
எத்தனையோ புத்தகம் உண்டு, அந்த புத்தகத்தை படித்தால் நிம்மதி இல்லை. உலகத்தில் எத்தனையோ புத்தகம் உண்டு, அந்த புத்தகத்தை படித்தால் நிம்மதி இல்லை. நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும் அந்த புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும் அந்த புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை உனக்கில்லை அறிந்திடு. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை உனக்கில்லை அறிந்திடு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில் சுருக்கமாக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சபைக்கு வருவதற்கு முன் இப்போ தான் திடீர் என்று சொன்னார். பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் வரவில்லை, ஒரு காரியத்துக்காக வந்தோம். இந்த தண்ணி சிட்டாவில் நம்ம குடிக்கிற நார்மல் தண்ணி, இந்த தண்ணி இது கேன் தண்ணியில் கொடுத்து தொண்டையெல்லாம் போச்சு. இல்லையா? அதனால் ரொம்ப தாகத்தோடு கூட தம்பி சொல்லும்போது சரி மனப்பூர்வமாக வரலாம் என்று சொல்லி நினைத்து உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றேன். ஒரு அதிகாரத்தில் உள்ள சில காரியங்களை மட்டும் பார்த்துவிட்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்தில் அதில் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 4வது வசனத்திலிருந்து, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 8:10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 24வது வசனம், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த அதிகாரத்தில் 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. முதலாவது காரியம் என்னது? காணாமற் போன ஒரு ஆடு. அல்லேலூயா. காணாமல் அதுக்கு போய்விட்டது. 2வது ஒரு காரியங்கள் சொல்லுகிறது, காணாமற் போன வெள்ளிக்காசு. அல்லேலூயா. 2வது ஒரு காரியம். 3வது ஒரு காரியம் என்ன காரியம்? காணாமல் போன இளைய குமாரன். அல்லேலூயா. அது நம்முடைய பாஷையில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? கெட்ட குமாரன். அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு தெரியும். கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், இல்லையா? அல்லேலூயா. இது கெட்ட குமாரனுடைய சரித்திரங்கள். ஆனால் இந்த சரித்திரத்தில் 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று காணாமல் போன ஆடு, 2வது ஒரு காரியம் காணாமற் போன வெள்ளிக்காசு, 3வது ஒரு காரியம் என்ன காரியம்? காணாமல் போன குமாரன். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தில் சில வித்தியாசங்கள் அடங்கி இருக்கின்றன. என்ன காரியம்? இந்த 3 காரியம், அதாவது காணாமல் போனது, 2வது இன்னொன்று காணாமல் போனது, இன்னொன்று காணாமல் போனது. இந்த 3 காரியத்தில் ஒருத்தருக்கு மட்டும் என்ன ஒன்றுன்னு சொன்னால் ஒரு தகுதி இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் அந்த ஒரே ஒருவர் என்ன செய்தார்? இந்த அதிகாரம் முழுதும், இந்த வசனங்கள் முழுதும் பார்த்தோம் என்று சொன்னால்
அவர் கொண்டாட்டம் செய்தார் இல்லையா, அவர் கொண்டாடினார், சந்தோஷப்பட்டார், மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார் என்று வேதம் நமக்கு இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யார் நிமித்தம் கொண்டாட்டம் வந்துச்சு? யார் நிமித்தம் கொண்டாட்டம் வருது? பாவிகள், காணாமல் போனவங்க மறுபடியும் வந்தனால எப்படி ஆயிடுச்சு? கொண்டாட்டம், ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி? ஒரே சந்தோஷம். பாவத்தில் இருந்த உங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? ரட்சித்தார். ரட்சித்து கொண்டு வந்தனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. அவர் ரட்சித்தனால்தான் நீங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லை என்றால் வேறு என்ன பண்ணுவோம்? எங்கேயும் சுற்றி தெரிஞ்சுட்டே இருப்போம். என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் செய்துட்டு இருப்போம். ஆனால் அந்த ஒரே ஒருவர் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த லோகத்துக்குள்ளே கடந்து வந்து உங்களையும் என்னையும் ரட்சித்தார். அல்லேலூயா. சந்தோஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை உண்மையாக ரட்சித்தாருன்னு சொல்ல மாட்டேன். கை தூக்கி காட்டுங்க. என்னை உண்மையாக ரட்சித்துட்டாரு. இப்போ கையை தூக்கவே மாட்டேன். ரட்சித்தாரா ரட்சிக்கலையே தெரியவே மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. நான் ரட்சித்ததுனால நான் யாரு? நான் யாரு? இயேசுவின் பிள்ளை நான். அல்லேலூயா. எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, தொல்லையும் இல்லை, பிரச்சனை இல்லை, பாடுகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, ஏழி பரியாசங்கள் இல்லை, பற்றாக்குறையே இல்லை. அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அந்த கேள்வியை கேட்டுனுக்கிறீங்க? வீட்டில் வந்து பாருங்க பாஸ்டர், என் குறை எங்கே போய் சொல்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்களுக்கெல்லாம் ஒரே குறை. என் வீட்டுக்கு போயிட்டு அது இல்லை, இது இல்லை, உப்பு இல்லை, சப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லை, ஒரே இது. அல்லேலூயா. ஆனால் ஆக மொத்தம் நீங்களும் நான் யாரு? இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. காரணம் என்ன? அநேக உலக காரியத்திலிருந்து, அதாவது இருளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து இருக்கிறார். சொல்ல மாட்டேன்றீங்க. வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். எதில் இருக்கிறேன்? வெளிச்சத்தில் இருக்கிறேன். எந்த நேரமும் தேவனாகிய கர்த்தர் என்னை தட்டி என்ன பண்ணுறாரு? எழுப்பிட்டே இருக்கிறார். எதுக்காக எழுப்புறாரு? ஜெபம் பண்ண வைக்கிறார். எதுக்காக எழுப்புறாரு? வேதத்தை படிக்க வைக்கிறார். எதற்காக எழுப்புறாரு? தேவனுடைய ஆலயத்தில் போக வைக்கிறாரு. காரணம் என்ன? அவர் எனக்குள்ள இருப்பதனால அவர் என்ன பண்றதில்ல, என்னை விடுவதே இல்லை. அவரை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் எப்படிப்பட்டவள்? நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கின்றேன். காணாமல் போனேன், மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஒரு நல்ல ஒரு வழியில் நடத்தினார். ஒரு நல்ல ஒரு பாதையில் நடத்தி உன்னத இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பார்க்கறதெல்லாம், நான் கேட்கறதெல்லாம் இல்லையா, நான் எதை ஆசைப்படுறனாலாம் அதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பின்னாடி சத்தம் வரமாட்டேன். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எங்க வருது? வரமாட்டேனுது. அதே இடத்துல நிற்கிது. ஆனால் என்ன பண்ணுறது? வரன்னு சொல்லி என்ன பண்ணுறது? வரவே மாட்டேனுது. அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு உள்ளதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கொடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்கிறேன்? உனக்கு கொடுத்து வைத்திருக்கின்றேன். அல்லேலூயா. இப்போ இருளில் இருந்த உங்களை தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். நீங்கள் பார்க்கறதெல்லாம், நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம், நீங்கள் நோக்கி பார்க்கறதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்து கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அற்புதம். நீங்கள் யாருக்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளாத போகிறோம், அதை பற்றி கவலை இல்லை. சுவிசேஷம் சொல்கிற கடவுள்னு சொல்லிட்டோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதுக்குள்ளே இருக்க மாட்டேன்? உலகத்துக்குள்ளே இருக்க மாட்டேன். நான் உன்னதமான இடத்துல நான் அமர்ந்து இருக்கின்றேன். கரெக்டாக இருக்கிறீங்களா? செக் பண்ணலாமா? வசனத்தை போகலாமா? அல்லேலூயா. இதில் இன்னொருவன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் மூத்தகுமார். அல்லேலூயா. அவன் எங்கே இருக்கிறான்? வீட்டிலே இருக்கிறான். அவன் எங்கேயும் போல. அவனுடைய வேலை எங்கே இருக்கு? அப்பா வீட்டில். அப்பா என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்குறான். அப்பா சொல்கிற வேலை என்ன வேலை? நீ வயலுக்கு போ, அங்கே போய் என்ன செய்ய? எல்லா வேலை செய்ய. கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறான்? அவன் போகிறான்.
அவன் போய் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் செய்கிறான். ஆனால் அந்த எளிய மகன் செய்த ஒரு காரியம் என்ன, கீழ்ப்படியாமல் எனக்குள்ள சொத்தெல்லாம் கொடுத்துரு, எனக்குள்ளதெல்லாம் கொடுத்துரு, நான் போக வேண்டும் என்று சொல்லி அவன் உலகத்துக்கு பிரகாரமாக போயிட்டான். அவன் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரான். ஆனால் இவன் உள்ளவே இருந்து காரியங்கள் நடக்கிறது. கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க. 25வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். 25வது வசனத்திலிருந்து. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் இந்த மூத்த குமாரன் செய்த ஒரு காரியம் என்ன, எங்கிருந்து வரான், முதல்ல வயலிலிருந்து வந்துட்டான். வரும்போது வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவுடனே என்ன நடக்குது சம்பவம், கீத வாத்தியங்கள், பயங்கரமான இசை கருவிகள், வாத்தியங்கள் நடக்குது. ஒரு வித்தியாசமான காரியம் போது எல்லா ஜனங்க இருக்கிறாங்களே, எனக்கு தெரியாமல் இப்படி நடக்குது, எப்படி அது நடக்கும், எனக்கு அதை சொல்லலாம் இல்லையா, நான் யாரு, மூத்த குமாரன் நான், எனக்கு போய் சொல்லாமல் இருந்தால் அது நல்லதாக இருக்குமா? நீங்கள் நினச்சி பாருங்க, நம்முடைய இடத்துலையும் கூட நம்மளுக்கு சொல்லாமல் எந்த ஒரு காரியம் செஞ்சிட்டா என்ன நடக்கும்? எனக்கு போய் சொல்லாது போயிட்டாங்களே. சபையில் இங்கே இருக்கா தெரியல, சபையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். சபையில் மெட்ராஸில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு சம்பவத்தை ஒரு ஊழியர் சொன்னார். அந்த ஊழியர் சொல்லும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே வருவாங்க. அந்த 500 பேர் மத்தியில் ஒரு அம்மா மட்டும் கிழிஞ்ச உடை, அவங்க வேலையை வந்து குப்பை பெருக்கிற வேலை வச்சுக்கோங்க. குப்பை பெருக்கி ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிப்பாங்க. எவ்வளோ சம்பாதிப்பாங்க? 500 ரூபா. அதை பயபக்தியாக கொண்டு வந்து அந்த 500 ரூபாயில் எவ்வளோ தசம்பாகம் கொடுக்கணுமில்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, நல்லா உடுத்துறதுக்கு உடை இல்லை. ஆனால் அவங்க வேலை என்ன வேலை, குப்பை பெருக்கிற வேலை. அந்த குப்பையில் 500 ரூபாயை கொண்டு வந்து அதில் வச்சுட்டு 450 ரூபா அவங்க வச்சுக்கிட்டு 50 ரூபா கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? பாஸ்டர் வாங்க வாங்க வாங்க, ஏன்னா அரவணைக்கணும்ல, நீங்கள் தூரம் போன்னு சொல்ல முடியாது. வாங்க என்னம்மா ஆச்சு? எனக்கு குப்பை பெருக்கிறேன், எனக்கு வந்தது ஒரு 500 ரூபா, அது 50 ரூபா என்ன பண்ணியிருக்கிறேன், நான் தசம்பாகம் கொடுக்குறியா? அதை கவரில் போட்டு பயபக்தியாக போட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவர் தலைமையில கையை வச்சார். ஆண்டவரே, இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதி, இந்த 500 ரூபாயை எவ்வளோ மாற்றுங்க இல்லையா? ஏன்னா நம்ம விசுவாசம் 5000, ஆனால் அவர் சொன்னது 50 லட்சமாக மாற்றும், 50,000 மாற்றும், அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார். இந்த 50 ரூபா கொடுத்த ஒரு மனுஷன் தகப்பனே அடுத்த முறை அவங்க வரும்போது ஒரு 50,000 சம்பாதிக்கணுமான்னு சொன்னார். இல்லையா? அவர் சொன்ன மாதிரியே 50,000 ரூபாய் கிடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இல்லையா? 50,000 ரூபாய் எவ்வளோ தசம்பாகம் கொடுக்கணும்? 5,000. அந்த 5,000 கொண்டு வந்து, பாஸ்டர் சோத்திரம் அந்த அழுக்கு துணி கொஞ்சம் வெள்ளையாக மாறிருக்கு, ஏன்னா 50,000 வந்துச்சுல்ல, அந்த உடைகள் கொஞ்சம் மாறுமா மாறாதா? ஆமாம், நம்ம கூட அப்படி தான் வாங்கிட்டு கொண்டு வந்து, பாஸ்டர் ஜெபம் பண்ண பிரகாரம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, 50,000 கிடைச்சிச்சு பாஸ்டர். இந்த பாஸ்டர் 5,000 ரூபாய் உனக்கு தசம்பா. இல்லையா? அவர் உள்ள தாங்க முடியல அந்த பாஸ்டருக்கு. இதை சாட்சி சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லிதான் நானாக தான் ரெட்டை தனியாக சொல்லியிருப்பேன். இவர் என்ன பண்ணாருன்னா சாட்சி சொல்கிறார். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே உட்காந்துருக்கிறார். இவர் சாட்சி சொல்கிறார். இந்த அருமையான மகள், அந்த மகளை எழுந்திரிச்சு நிற்க வைத்து அவளோட பேரை சொல்லி
இவருடைய வேலைகளை சொல்லி குப்பை பெருக்கிற அந்த சகோதரி முதலாவது 500 ரூபாய் சம்பாதித்தார்கள், கொண்டு வந்து 50 ரூபா தாசம்பா கொடுத்தார்கள். இப்போ 50,000 சம்பாதிச்சிருக்க, அந்த 50,000த்தில் 5,000 கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொன்னதுலையுமே நம்ம கூட்டத்தில் ஒன்று உக்காந்துட்டே இருக்கும். உட்காரமா உட்காராதா? சிவமணி எல்லாம் முடிச்சாச்சு, போயாச்சு எல்லாம். ஒருத்தர் அண்ணன் மட்டும் போகவே இல்லை. ஏன் போல? அவர் மாதம் 3,000 ரூபாய் தசம்பாங்க கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு? 3,000 தசம் ஒவ்வொரு மாதம் கொடுக்குறாரு. அவருக்குள்ள என்ன வந்துச்சு? பாஸ்டர் என் பேர் சொல்லலை. என் பேர் சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க? இந்த அம்மா பேர் சொல்லிட்டாங்களே. பாஸ்டர் என்ன பிரதர் உட்காந்துருக்குறீங்க? ஒரு கேளுங்க பாஸ்டர், உங்கள் சபைக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல. என் ஆவி ஒத்து போகவில்லை. ஆவி ஒத்து போகலை. எவ்வளோதான் கூட எனக்கு அது வெறுப்பாகவே இருக்கு, தேவையில்லை. பாஸ்டர் ஒரு காரியம் செய்யுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே சபைக்கு வந்திருக்கிறேன். நான் கொடுத்தது 3,000 ரூபாய். இந்த 5 வருஷத்துக்கு கொடுத்த அந்த 3,000 கூட்டி கழிச்சுக்குங்க. எவ்வளோ ஆச்சு பாருங்க. கூட்டி கழிச்சு அது எனக்கு என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் கொடுத்தணும். அல்லேலூயா. என்ன செய்யுங்க? ரிட்டர்ன் கொடுக்கணும். பாஸ்டர் கிட்ட போயிட்டு லட்சம் பணம் கொட்டியா கிடக்கும். பாஸ்டர் கிட்ட இருக்குமா? அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர். எப்போ ஆண்டவர் கொடுக்குறாரோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாஸ்டருக்கு ஒரே துக்கமாக போச்சு. என் பேர் இன்னைக்கு சொல்லலையே, நீங்கள் எப்படி அதை சொல்லாமல் போகலாம்? நான் எத்தனை வருஷமாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் அந்த அம்மா பேர் சொல்கிறீங்களா? அவங்களோ குப்பை பெருக்கிறவங்க. இல்லையா? அவர் உடனே தாங்க முடியல. அவர் சொன்னார், பிரதர் அவங்க உற்சாகப்படுத்துக்காக சொன்னேன், நீங்கள் எங்களையும் சொல்லியிருக்கணும். எங்களை சொல்லாது போன காரணம் என்ன? ஏன் நீங்கள் சொல்லலை? வருத்தமா? அதனால் என்ன செய்யுங்க, அந்த பணத்தை எல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அவர் சொன்னார், சரி உன் பணத்தை நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நீங்கள் கொடுக்கல. நீங்கள் கொடுத்து யாருக்கு கொடுத்தீங்க? ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆண்டவருக்கோ கோண்டருக்கோ உங்களுக்கு கொடுத்து குடியா திருப்பி குடி. சரி ஓகே, இந்த நாள் வைத்தார், டைம் வைத்தார், அந்த டைமுக்குள்ளே நான் தந்துடுறேன் அப்படின்ட்டார். இவருக்கு எப்படி கிடைக்கும்? 5 வருஷத்தில் மாதம் 12 மாதம். 5 வருஷம்னா எத்தனை மாதம்? 1,80,000 கணக்கே போட்டு சொல்லிட்டார். 1,80,000 ரூபாய் அது வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும். அவர் சொன்னார், போயிட்டு இந்த தேதிக்குள்ளே வாங்க, 7 நாள் டைம். இந்த 7 நாளுக்குள்ளே 8ஆவது நாள் வந்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் வந்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அவர் போனார். 7 நாள் ஜெபத்தில் உட்கார்ந்தார். பாஸ்டர் ஜெபத்தில் உட்காந்து ஊக்கமாக ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படி ஊழியம் உம்முடைய பாரம், நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நீங்கள் கொடுக்குறீங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த மனுஷன் பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி 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 8ஆவது நாள் கதவு தட்டப்படுகிறது. இங்கே தட்டுறாங்க. மடார் தட்ட சத்தம். உள்ளே உட்காந்த பாஸ்டரு அவராக தான் இருக்கும். ஆனால் கையில் என்ன இல்லை? 7 நாள் ஜெபம் முடிஞ்சு, ஆனால் கையில் என்ன பண்ண? அந்த பணம் வரணும். முடிவு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இவருக்கு தெரியாது. ஆண்டவரே வந்துட்டாரு, 8ஆவது நாள் அந்த 1,80,000 கொடுக்கணும், ப்ளஸ்ஸு வட்டியை போட்டு அவ்வளோ கொடுக்கணும். 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஆண்டவரே வந்துட்டானே அந்த மனுஷன். நீ போய் கதவை தரு. கதவை திறந்தா அவங்க மனைவி ஓன்னு அழுகுறாங்க. என்னம்மா ஆச்சு? பாஸ்டர் வாங்க, வீட்டுக்கு வாங்க, என் புருஷனை அடக்கம் பண்ணுங்க பாஸ்டர். இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இல்லையா? அவர் உள்ள தாங்க முடியலையா? ஆண்டவரே
பணத்தை தானே அவர் கேட்டார். ஆவியை ஏற்றுட்டு, ஆவியை கொடுப்பதும் எடுப்பதும் என்னுடைய கரத்தில் இருக்குடா, நீ போய் வேலையை போய் செய்யடா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். ஒரு ஊழியக்காரர் அவ்வளோ வேதனைப்படுவார் என்று சொன்னால், உன்னதமான தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார். அல்லேலூயா. அவ்வளோ பாரத்தோடு ஜெபித்த அந்த ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதமான காரியங்களை செய்தார் என்று சொன்னால், அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன், கெட்ட இந்த மூத்த குமாரனுக்கு இருந்ததான ஒரு பெரிய காரியம் பொறாமை. அல்லேலூயா. ஒரு பொறாமை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், அந்த பொறாமைனால கேட்குறான், எப்படி கீத வாய்த்து வாசிக்கலை, எனக்காக இது பண்ணலை, ஆடுகள் அடிக்கப்படலை, மாடுகள் அடிக்கப்படலை, எதுக்காடி அப்படி செய்யாத போனீங்க. ஒரு பொறாமைனால என்ன பண்ணுறான், இந்த மூத்த குமாரன் கேட்கிறான். ஆனால் நினைக்கிறோம் மூத்தவன் தான் நல்லவன் சொல்லி, ஆனால் மூத்தவன் தான் கெட்டவன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்குள்ள கசப்பு தன்மை இருந்தது, பொறாமை இருந்தது, வன்கண்கள் இருந்தது, எல்லா காரியம் அவனுக்குள்ளாக அடங்கியிருந்தது. காரணம் என்ன, அவன் எதற்குள்ள இருந்து வரான், நிலத்திலிருந்து வரான். அப்போ நிலம் எதுக்கு சமமாக இருக்குது, உலகத்துக்கு சமமாக இருக்குது. அல்லேலூயா. நிலம் எதோடு சமமாக இருக்குது, உலகம். விதையை விதைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நிலம் என்பது எது, நிலம் என்பது எது, நிலம் எது, சத்தமா சத்தமா சொல்லுங்க. இருதயமா, அப்படியே பைபிள் சொல்லுதா. நிலம் என்பது உலகம். டவுட்டா இருக்கா, டவுட்டா இருக்கா இல்லையா? அப்போ எடுத்து வாசிங்க. எந்த வசனம் சொல்லி வாசிங்க பாப்பா. நீங்கள் வளர்ந்தவங்க தானே, ஒவ்வொரு வாரமும் உடைய லைவில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஆணித்தரமாக ஜோம் பண்ணுறீங்க, வசனத்தை அப்படியே இது பண்ணுறீங்க. எங்கே இருக்கு அந்த வசனம்? அது எந்த ஓமை, எந்த ஓமை சொன்னார் ஆண்டவரே? எல்லாம் முழிக்கிறீங்க பேயாட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நிலத்தை எடுத்து விதைக்கிற விதைகளை குறித்து சொல்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையானது எப்படி செய்யுது, 100 60 என்ன செய்கிறது, பலன் கொடுக்கிற. அந்த சீசர்கள் தெரியல, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியல, அதை சொல்லுங்க ஆண்டவர் சொல்லி கேட்கும்போது தான் சிஸ்டர் படித்தாங்க, நிலம் உலகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. என்ன அடங்கியிருக்கிறது, கோபம் அடங்கியிருக்கிறது, கசப்பு தன்மை அடங்கியிருக்கிறது, பிரச்சனை அடங்கியிருக்கிறது, போராட்டங்கள் அடங்கியிருக்கிறது, கொடுக்கிறதா கொடுக்காம போகிறதா அதுவும் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அம்மா எங்களுடைய சபையில் நடத்தும் போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னாச்சு இல்லை, அவர் வந்து மிலிட்ரி மேன். நான் போய் ஜோம் பண்ணும்போது அந்த வீட்டில் போய் சொன்னேன், சிஸ்டர் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், வீட்டுக்கார் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, வாலண்டியர் போய் என்ன வேலை செய்கிறார். அவனை சொன்னேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது சில காரியங்கள் என்ன பண்ண ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அவர் வீட்டுக்காருக்கு ஏதோ சின்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே இவங்க என்ன பண்ண, ஃபோன் பண்ணிவிட்டு ஏதோ உங்களுக்கு அடிபட்டுச்சாமே. ஆமாம் எனக்கு பயங்கரமான அடிபட்டுச்சு, நான் வாழ்கிற தாவ சரியாது எழுதி கொடுத்து உடனே வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தாலுமே இன்னும் மச்சான் நேற்று தான் ஃபோன் பண்ணோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன், அதுதான் பாஸ் தான் சொல்லிட்டார்ல ஏதோ நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி எல்லாம் செய்யலாம், இவங்க போய்ட்டு அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து மறுநாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் சொல்கிறேன், வாங்க பாஸ்டர் வாங்க, நீங்கள் சொன்னீங்கள்ல வந்துட்டாங்க பாரு. ஐயா என்னையா ஆச்சு, நீங்கள் ஏதோ விபத்து ஏதோ சண்டை நடக்கும்போது பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னீங்களே, நான் வந்துட்டேன் பாஸ்டர். உடனே ஒரு பெரிய சந்தோஷம், அவருக்கு சந்தோஷம். ஆனால் அவங்க வீட்டுக்காருக்கு பயங்கரமான கவலை, அவங்க மனைவிக்கு பயங்கரமான கவலை. 2 பிள்ளைங்களை பார்க்கணும், வைக்கணும், எல்லாம் சம்பாதிக்கணும், கொடுக்கணும், பிள்ளைங்களை வாழ வைக்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். இந்த படும்பா மனுஷன் சும்மா வந்துட்டார் வீட்டுக்கு, நீங்கள் சொன்னனால வந்துட்டார் பாஸ்டர். அல்லேலூயா. சொன்னேன், இந்த வேலையை காட்டிலும் ஆண்டவர் இன்னொரு பெரிய வேலையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சொல்லி ஒரு 6 மாதம் ஆச்சு. அந்த குடும்பத்தில் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு போனால், அப்போ அந்த அம்மா சொன்னாங்க,
அந்த வேலையை மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் நான் காணிக்கு தரேன் பாஸ்டாண்ணா. எவ்வளவு? 15,000 ரூபாய் உங்களுக்கு காணிக்கு தரேன் அப்படி சொல்லி 3 மாதம் ஆச்சு. 4வது மாதம் அவருக்கு வேலை கிடச்சிச்சு. எங்கே வேலை? ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில் அவருக்கு வேலை. அங்கே போய்ட்டு அவர் வேலை செய்யணும். கிட்டத்தட்ட அவர் வாங்குறது 60,000 வாங்கினார். இப்போ வாங்குறது 80,000 அவர் சம்பளத்தை அவர் வாங்க தேவனாகி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரே சந்தோஷம். 2வது முறை அவங்க வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், ஒரே சந்தோஷம். நீங்கள் வந்து ஜோம் பண்ணிங்களா, வர சொல்லிட்டீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களுடைய வீட்டுக்காருக்கு வேலை கிடச்சிச்சு பாஸ்டர். அல்லேலூயா. அப்போ நான் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்? சிஸ்டர், அந்த 15,000 மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அது இல்லை பாஸ்டர், கரெக்டாக நான் தந்துடுறேன் பாஸ்டர் அப்படின்னா 2வது முறை போய் ஜோம் பண்ணுறோம். பெரிய கவரில் வச்சு அந்த கவரில் கொடுத்து அனுப்புகிறேன். ஒரே சந்தோஷம். பார்த்தோம். அப்போல்லாம் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியல. 15,000 வந்திருக்கோம், ஃபீஸை கட்டுவோம், ஏதாவது ஒரு வேலை செய்வோம். வீட்டுக்கு போனோம், ஜோம் பண்ணோம், கவரை திறந்து பார்த்தோம். எவ்வளோ இருந்துச்சு? எவ்வளோ இருந்துச்சு சொல்லுங்கள். எவ்வளோ இருக்கும்? எதுக்குமே சொல்ல மாட்டேன்றீங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு கணிப்பு சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்த அனுபவம் இருக்குல்ல. எவ்வளோ கொடுத்துருப்போம்? கவரில் எவ்வளோ இருந்திருக்கோம்? 10,000. எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள். ஒரு கணிப்பு சும்மா சொல்லுங்கள். புத்தி மட்டும் அடிங்க, காசா பணமா? எவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஐயா? எவ்வளோ ஐயா? 9,000 ரூபாய். 30,000 ரூபாய். அவங்க பெரிய சந்தோஷம். நல்ல விசுவாசிகளாக இருக்காங்க. 30,000 கொடுக்குறவங்க. யாரும் சில பேர் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லிட்டா நாம மாட்டிக்கணும். என்ன பண்ணுறது? பேசாமல் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சிஸ்டர்? 2 நோட்டு இருந்துச்சு. அது அப்போ 500 ரூபா நோட்டு இல்லை, 2 நோட்டு 1000 ரூபா நோட்டு இல்லை, 2 நோட்டு 200 ரூபா நோட்டு. அல்லேலூயா. என்ன செய்யலாம் அவங்கள? ஆண்டவரே, அந்தம்மா கொடுக்குறேன்னு நினச்சாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமாக தெரில ஆண்டவரே, அவங்கள மன்னித்து அரவணைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜோம் மட்டும் வந்துட்டோம். வீட்டில் ஜோம் பண்ணி விட்டாச்சு. 2 நாள் கழித்து 3வது நாள் 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டிக்கும். அவங்க 1,50,000 ரூபாய் செலவு பண்ணாங்க. எதுக்காக? அவனுடைய மகன் சைக்கிளில் போயிட்டு அடிப்பட்டு கால் உடஞ்சி அந்த இது நிமித்தம் என்ன பண்ணார்? 1,50,000 ரூபாய் அவனுக்கு செலவு. எவ்வளோக்கு செலவு? எவ்வளோ கொடுக்கணும்? 15,000க்கு எவ்வளோ வந்துச்சு? நம்ம எவ்வளோ வாங்குகிறோம்? நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ கொடுக்குற கவரில்? அது கவரை பிரித்து பார்த்தா தான் தெரியும் பாஸ்டர். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னும் எதில் இருக்கிறோம்? உலகத்திலேயே இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே வந்து இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, அவர் என்னை ரட்சிக்கிறார், மாதத்துக்கு ஒரு டைம் வாக்குத்தத்த வார்த்தை, ஆண்டவர் உங்களை நடத்துவார், பிரசங்க எல்லாம் பயங்கரமாக நடக்கு, எல்லாமே நம்மளுக்கு வருது. ஆனால் இன்னும் எந்த வழக்கத்துக்குள்ளே இருக்கிறோம்? உலக காரியத்துக்குள்ளே இருக்கிறோம். எப்படி அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும்? எப்படி நமக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. இந்த மூத்த குமாருக்கு இருந்த ஒரு பெரிய கவலை அந்த கவலை தான். பொறாமை, கசப்பு, ஒரு வெறுப்பு எல்லாமே அவனுக்குள் இருந்ததுனால அவனால் என்ன பண்ண முடியல? உலகத்தை விட்டு என்ன பண்ணல? உன்னதமான இடத்துக்கு வர முடியவில்லை. தகப்பன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 29வது வசனம். அவன் தகப்பனுக்கு
அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்து என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன பண்ணல, நீ எனக்கு கொடுக்கலையா? எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறேன், எவ்வளவு பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறேன், தசமபாகம் கொடுத்துருக்கிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக போயிருக்கிறேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணல, எதுவுமே கொடுக்காம இருக்கிறீங்களே, இது நியாயமா? இல்லையா? ஆனால் ஆண்டவர் பார்த்து நம்மளை செய்கிறாரு, உலக காரியத்துக்குள்ள இன்னாகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கசப்புத்தன்மை, ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, இல்லை எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும்போது எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? அந்த உலக காரியத்துக்குள்ள என்ன பண்ணணும்? வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. மீகா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 6வது அதிகாரம் 8வது சொல்லுகிறது. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. மனத்தாழ்மையா நடப்பதை வேறு எல்லாவோ கேட்கிறார் ஆண்டவர். மனத்தாழ்மை உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்தில் 13வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 13:17 என்ன சொல்லுகிறது? எபிரேயர் புத்தகம் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அவர்கள் துக்கத்தோடு, அவர்கள் யாரு? நம் மூலமாக மற்றவர்கள் துக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நம் மூலமாக அவங்க என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால், வருத்தப்படாத ஆண்டவர், நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சத்ருவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க? சிநேகிங்க, அன்பு காட்டுங்க, பாசம் காட்டுங்க. இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தா பிடிக்க மாட்டேன்து, பேசுறதை பார்த்தா வீட்டுக்காரே பிடிக்க மாட்டேன்து. வீட்டுக்காரை பார்த்தாவே ஒரு மாதிரி. வீட்டுக்காரர் சொல்ல, உன்னை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு கழுதியை கட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இல்லையா? ஆமாம், நீ மட்டும் இதுவா? நீ பெரிய மகாராஜாவா? நீயே உன்னதத்தில் உட்காந்துருக்கியா? அப்படி இப்படி விதவிதமாக வந்து போட்டுறியோ? இது யார் பேசுகிற வார்த்தை? மனைவி சொல்லக்கூடாது. யார் பேசுகிற வார்த்தை? கர்த்தருடைய பிள்ளை பேசுகிற வார்த்தை. ஆக மொத்தம் நீங்கள் நான் யாரு? கர்த்தருடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. வீட்டுக்காரை பார்த்துட்டு, எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? என்னைக்கல்லாத பாசம் இன்னைக்கு வந்து கொட்டிடுச்சோ? ஒரு வெளிநாட்டுக்கார ஐயா, வெளிநாட்டு பழக்கமெல்லாம் சாரி சாரி சாரி, எது எடுத்தாலும் சாரி சாரி சாரி. நம்ம இடத்துல போயிட்டு சொல்லட்டுமாண்ணா, கணவர்கிட்ட போயிட்டு சாரி கேட்க முடியுமா? அப்படி கேளு ராசா. எனக்கு நீ எப்பவுமே என்ன செய்யணும்? அடிமையாகவே இருக்கணும். இல்லையா? என்ன பார்த்தா பிடிக்கல, என்ன பார்த்தா பிடிக்கல, பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா பிடிக்கல. ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள் நடக்கிறது. இந்த தன்மைகள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மாறப்பட வேண்டும். குணங்கள் மாறப்பட வேண்டும். இன்னும் உலக காரியத்துக்குள் என்ன பண்ணியிருக்கிறோம்? அடங்கி கொண்டு இருக்கின்றோம். அல்லேலூயா. ஒரு குடும்பம், ஒரு கிராமத்தில் ஒரு 5 குடும்பத்தை வேணான்னு சொல்லிட்டு, சபைக்கு இன்னைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டேன். சபைக்கு இன்னைக்கு வேண்டான்ட்டு அப்படியே சொல்லியாச்சு. அவங்க வரல. நீ வராது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னேன்? சரியாக ஜெபம் பண்ண மாட்டாங்க, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பாங்க, 4 நட்சத்திரங்கள் பார்க்கக்கூடிய ஜோசியம் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. ஆனால் எந்த நேரம் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பிரசங்கம் பண்ணுற ஆமேன் நேரத்துக்கு கூட வந்து உட்காருவாங்க, ஆசீர்வாதம் சொல்கிற நேரத்துக்கு கூட வந்து உட்காருவாங்க. அப்படிப்பட்ட ஆத்தம் நமக்கு தேவையா?
அது தேவையில்லை. அது இருந்தால் என்ன பண்ணும்? மற்றவங்களை என்ன பண்ணும்? கெடுக்க. உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான சபைக்கு என்ன பண்ணிவிடு? ஓடியே போ, நிற்காத அப்படின்னு. அல்லேலூயா. நீங்களும் நானும் உலக காரியத்துக்குள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்களை நம் மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கணும். தவறாக இருந்துச்சா தவறு அவங்க கட்ட சொல்லி, இப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் என்ன பண்ணுங்க, அப்படி போங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அவங்கள ஒரு மாதிரியாக இருந்துட்டு அவங்கள பற்றி தெரியுமா உனக்கு? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க பாடுற பாட்டு என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டா புரிய மாட்டோம், என்னென்னவோ சொல்கிறாங்க, புரிய மாட்டேங்குது. அதுக்கு நம்மளை உட்கார வச்சுருக்கிறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் நம் மூலமாக என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா. காரணம் என்ன? வேதனைப்படுத்தாத ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 41:10 எடுத்து வாசிங்க. ஏசாயா 41:10. ஏசாயா 41:10 எடுத்து சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னோட கூட இருந்து திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் என்ன பண்றேன்? உன்னை தாங்குற. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாத? நீ பயப்படவே பயப்படாத. உன்னை நீதியின் வலது கரத்தில் என்ன பண்ணுவேன்? உன்னை தாங்கி கொண்டே இருக்கின்றேன். அல்லேலூயா. அதில் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21:19. உங்கள் பொறாமையினால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி? உங்களுடைய பொறுமை அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டிய இருக்கணும்? பொறுமைனால உங்களுடைய ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்கள். இந்த பொறுமை நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதில்ல. இந்த பொறுமை இருந்துச்சானவே நம்மளுக்கு என்ன பண்ணிவிடும்? பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? காத்து இருக்கும். அல்லேலூயா. பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவது, அந்த பொறுமை ரொம்ப முக்கியமானது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீதிமொழிகள் 21:31 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 21:31, ஆயத்தமாக்கப்படும் ஜெயமால் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஒரு குதிரை யுத்த நாட்கள் ஆயத்தமாக இருக்கிறது, ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கலாத்தியர் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எப்படி? உலகத்திற்கு சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் அறைந்திருக்கின்றேன். அல்லேலூயா. சிலுவையை நான் சுமர்ந்து கொண்டிருக்கின்றேன். சிலுவை என்று சொன்னால் பாடுகள், அவமானங்கள் இல்லையா, பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய அந்த சிலுவையை ஒவ்வொரு நேரம் நான் சுமர்ந்து கொண்டே இருக்கின்றேன். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 6:20 வாசிக்கும் போது, கலாத்தியர் 6:20, 2:20, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்னில். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னில் என்ன பண்றாரு? அவர் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே இருக்கிறார்.
அவர் எனக்குள்ளே இருப்பதனால அவர் சொல்லதில் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் செய்து வந்து கொண்டு இருக்கிறேன். என் குணங்கள் மாறிவிட்டது, என் பேச்சுகள் மாறிவிட்டது, என் நடைகள் மாறிவிட்டது, என் சுபாவங்கள் மாறிவிட்டது. காரணம் என்ன? நான் உலகத்துக்குரியவள் அல்ல, நான் உலகத்துக்குரியவன் அல்ல. அல்லேலூயா. குடும்பத்தை பாசமாய் நேசமாய் அன்போடு பாசத்தோடு நேசிக்கிறது கிறிஸ்துடைய ஜீவன். அல்லேலூயா. வீட்டுக்காரர் அன்பா நேசிப்பதும், அன்பா அவரோடு கூட உட்கார்ந்து பேசுவதும், சந்தேகப்படாமல், எப்படி சந்தேகப்படாமல் அவரை நேசிப்பது. கிறிஸ்து இயேசு உங்களில் வாழ்கிறார். அல்லேலூயா. அதே போல் மனைவியை நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தேகப்படாமல் எந்த நேரமும் அவர் அன்பா நேசிக்கும் போது கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன சந்தேக குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ண வந்துடக்கூடாது. என் வீட்டுக்காரர் நல்லவர், என் மனைவி நல்லவங்க, அவங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க, ஒரு கல்யாணம் பண்ண மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கிறிஸ்துடைய ஜீவன். எங்கள் வீட்டுக்காரு அவர் ஒரு விதங்க, அவர் வேறு விதத்தில் போவாங்க. என் மனைவியோ அவள் வாயாடிங்க, எதை எடுத்தாலும் பேசி 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 கொன்றுவா. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்போம். உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். தேவ சமூகத்தில் நீ ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நான் அறையப்பட்டு இருக்கிறேன், சிலுவில் அறையப்பட்டு இருக்கின்றேன். கடைசி ஒரு வசனம், மூத்த குமாரனைப் போல நான் இருக்காதபடிக்கு எல்லா காரியத்தை உலகத்தினுடைய எல்லா காரியத்தை வெறுத்து உன்னதமான தெய்வத்தை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன். இயேசு எனக்குள்ள அவர் ஜீவித்து கொண்டிருக்கின்றார். ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். எனக்குள்ள இயேசு, எனக்குள்ள இயேசு என்னை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். எனக்குள்ள இயேசு, எனக்குள்ள இயேசு என்னை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். சவுலாயிருந்த என்னை தேவன் பவுலாய் மாற்றினாரே. சவுலாயிருந்த என்னை தேவன் பவுலாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, என்னை பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, இனி பரிசுத்தமாய் மாற்றினாரே. எனக்குள்ள இயேசு, எனக்குள்ள இயேசு என்னை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். எனக்குள்ள இயேசு, எனக்குள்ள இயேசு என்னை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். சேர்ந்து பாருங்க, எனக்குள்ள இயேசு என்னை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். மறுபடியும், எனக்குள்ள இயேசு என்னை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எத்தனை பேர் இந்த செய்தி பிடிச்சிருந்தது, புரிஞ்சது, பிரயோஜனமா இருந்தது? 3 காரியம். ஒன்று என்னங்க, காணாம போன ஆடு. இன்னொன்று என்னங்க, வெள்ளி காசு. இன்னொன்று என்னங்க, கவனிங்க, 3 காணாம போயிடுச்சு.